நெல்லை மாவட்டத்திற்கான சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியலுக்கு பின்னர் இறுதி வாக்காளர் பட்டியலை நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகுமார் வெளியிட அரசியல் கட்சி பிரமுகர்கள் பெற்றுக் கொண்டனர். இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவுப்படி வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தமிழகத்தில் நடைபெற்று வந்தது. 27/10/2025 வாக்காளர் பட்டியலின்படி நெல்லை மாவட்டத்தில் மொத்தம் 14,18,325 பேர் வாக்காளர்களாக இடம்பெற்றிருந்தனர். இந்த வகையில் இந்த பட்டியலை அடிப்படையாக கொண்டு நடைபெற்ற சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்த பணிகளுக்கு பின் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு அதில் இடம்பெறாதவர்கள் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து தங்களது பெயர்களை இணைத்துக் கொள்ளவும் புதிய வாக்காளர்களை இணைத்துக் கொள்ளவும் தேர்தல் ஆணையம் அவகாசம் அளித்திருந்தது. அந்த பணிகள் நிறைவுக்கு பின் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகுமார் நெல்லை மாவட்டத்திற்கான 5 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட அதனை அரசியல் கட்சி பிரமுகர்கள் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் பெற்றுக் கொண்டனர். இறுதி வாக்காளர் பட்டியலின்படி நெல்லை மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளில் மொத்தம் 12,53,264 பேர் வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளனர். மொத்தம் 10,635 நபர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் என மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகுமார் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டத்தில் 1/1/2026 தகுதி ஏற்படுத்தும் நாளாக கொண்டு வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தத்தினை மேற்கொள்ள அட்டவணை வெளியிடப்பட்டது. உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். முன்னேற்பாடுகள் பயிற்சி மற்றும் அச்சடித்தல் எனுமரேஷன் ஃபேஸ் 28/10/2025 அன்று தொடங்கப்பட்டது. அது எல்லாமே நாங்கள் எனுமரேஷன் ஃபேஸ் வீடு வீடாக அந்த ஃபார்ம்ஸை கொடுத்து அதை கலெக்ட் பண்ணி நம்ம டிராஃப்ட் ரோல் பப்ளிஷ் பண்ணோம். 19/12/2025 அன்று நம்ம டிராஃப்ட் ரோல் பப்ளிஷ் பண்ணோம். அதுக்கப்புறம் 19/12/2025 30/1/2026 வரைக்கும் கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ் பீரியட். அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் உள்ள அடிஷன்ஸ் அண்ட் டெலிஷன்ஸ் எதாவது பண்ணணும்னா அதுக்குண்டான ஃபார்ம் 6, 7 அப்புறம் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஃபார்ம் 8 இதெல்லாம் வாங்கி நம்ம ப்ராசஸ் பண்ணணும். ப்ராசஸ் பண்ணிவிட்டு இன்றைய தினம் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது.